வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. நவம்பர் 19 இன்னைக்கு நேஷனல் கிரிஃப் அண்ட் ப்ரீவ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க. இது ஒரு அன்அஃபிஷியலான ஒரு டே தான், பட் ஆனால் பயங்கர வேல்யூபிளான ஒரு டேவாக தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஏதோ ஒரு துக்கம்ன்றது மக்கள் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். அது இவங்க அவங்கன்றதை பிரித்து சொல்ல முடியாமல் எல்லார்கிட்டையும் அது இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒரு அதிகப்படியான கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில சாமியார்கள்லாம் உருவாகிருக்கிறாங்க. மோஸ்ட்லி அவங்கள சுற்றி உட்காந்து கேள்வி கேட்பாங்க, இல்லாட்டி தனியாக இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்க சொல்கிற பதில்கள்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க மேஜிக்லாம் நம்ம பண்ணி காட்ட மாட்டாங்க, ஆனால் ஆறுதலான ஒரு பதில்களாக தான் இருக்கும். அந்த பதில்கள் எல்லாமே நாம் பொறுமையாக அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல யோசித்தாலே நம்மளாலேயே நமக்கு சொல்லிக்க முடியும். அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அந்தளவுக்கு நம்ம ஒரு மடமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு தான் தோணுது. சரி, இது அவுட் ஆஃப் த டாபிக்லாம் இல்லை, இந்த டாபிக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்ம ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இப்போ 1-2 பேருன்னு ஆக அது இன்னும் அதிகமான டிப்ரெஷனுக்குள்ளே ஆயிடுச்சு. ஸோ துக்கம்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இந்த ஒரு துக்கத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பர்சன்ஸ் கிட்ட நம்ம போயிட்டு நாங்கள் உனக்கு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்ககிட்ட சொல்கிறது தான். அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கஷ்டத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்கன்னா போதும், அது அவங்கள விட்டு விலகிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது CHPCA அப்படின்ற ஒரு அமைப்பு கனடாவில் இதை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53% மக்கள் தனக்கு என்ன மாதிரியான துக்கம் இருக்குது அப்படின்னே தெரியாமல் அந்த துக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இன்னும் வேற ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா ஒரு 50% மக்கள் தனக்கு ஆதரவு இல்லை, நான் ஒரு உலகத்திலே தனியான ஒரு பர்சனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இது மாதிரியான ஒரு பர்சன்ட்டை நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்ககிட்ட சொல்லிட்டா போதும், நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு தெரிஞ்சிட்டா போதும், அவங்க அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்கன்னு. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டு இறக்குறவங்களோட எண்ணிக்கை மட்டுமே வேர்ல்டு வைடில் மக்கள் தொகையில் 1% அப்படின்னு இருக்குது. வெறும் 1% தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதான் நீங்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்கள் இந்த மாதிரி இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 2024 கூட ஒரு சர்வே வந்தது. அதில் வேர்ல்டு வைடில் 31% அடல்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளே கூட இதை பற்றிலாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு சைக்கோஸு, அதே மாதிரி டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், மன அழுத்தத்தால் சூசைட் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் பேஸாக அமைகிறது ஒரு மனிதனுடைய துக்கம் தான். அந்த துக்கத்தை போக்குறதுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க பேச மாட்டாங்க, நம்மளை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் ஆனால் நீங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு ஆதரவு கொடுத்து பாருங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக தான் CHPCA அப்படின்ற ஒரு அமைப்பால் உருவாக்கப்பட்டு நீங்கள் நேஷனல் கிரிஃப் அண்ட் ப்ரீவ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு டே செலவு பண்ணுறாங்க நவம்பர் 19. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு டாய்லெட் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது 2001 WTO அப்படின்ற ஒரு அமைப்பை ஜாக் சிம் அப்படின்ற ஒரு பர்சன் உருவாகினார். ஒரு சிங்கப்பூரை சார்ந்த ஒரு பர்சனு, ஒரு பெரிய தொழிலதிபர். இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம்ன்ற பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மளிகைகளில் வேலை செய்கிறது தான் இவங்க அப்பா. அப்படியே படிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார். இவருக்கு எப்படி இந்த கான்செப்ட் வந்தது, எதுக்காக அந்த ஒரு டாய்லெட்டு அந்த ஒரு கழிப்பறைகள் மேலே ஒரு ஆர்வம் வந்ததுன்னா, நமக்கு தேவையை விட அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய வாழ்நாளுடைய நேரத்தையே வீண் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டான சிந்தனைகள் தான் கழிப்பறைகள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே அவர் வந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும், பட் ஆனால் அது அவரோட மனநிலை எப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் வந்துட்டார். ஸோ அவருடைய தூண்டுதலின் பேரால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 15 உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 53 நாடுகளை சேர்ந்து 151 உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்காக ஒரு முன்னெடுப்புகள் நடத்திருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் மக்கள், மில்லியன் கிடையாது பில்லியன் மக்கள் வந்து ஒரு அன்சேஃப்டான கழிவறைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுலேயும் கிட்டத்தட்ட 419 மில்லியன் திறந்த வெளிகளில் போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஊரில் கூட அந்த பிரச்சனைகள் நிறைய வந்து திறந்த வெளியில் போகிறாங்க, அதனால ஏகப்பட்ட நோய் வாய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது தெரியுங்களா. அந்த மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கும் அதுக்கு பேஸாக இருந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் சிம் அப்படின்றவங்க தான். இன்றைக்கி வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 90% இந்த ஒரு திறந்த வெளிகளில் மலம் கழிக்கிறது, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையும் ஜீரோவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் உருவாக்கப்பட்டதுனா இன்றைக்கி வேர்ல்டு டாய்லெட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க நவம்பர் 19.
நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் இன்டகிரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். இது இந்திரா காந்தி அவர்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான். நேருவினுடைய பெண்ணாக இருந்தவங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அரசியலையும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தகவல் ஒலிபரப்பு துறையிலையும் வந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி நாட்டினுடைய பிரதமராகவும் மாறிட்டாங்க. ஒரு பக்கம் எல்லாருமே யோசிச்சிருந்தாங்க, என்ன ஒரு பெண் வந்திருக்கிறாங்க, இவங்களை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பயப்படுவாங்களோ அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தானோட போர் நடக்கிற சமயங்கள்லாம் இவங்களுடைய ஈடுபாடுன்றது பெரிய லெவலில் இருந்துச்சு. அதேமாதிரி நாட்டில் ஒரு அவசர நிலையெல்லாம் கொண்டு வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சியை நிறுவனாங்க. நிறைய விஷயங்களுக்கு ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவங்களை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. இப்படி இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு பாசிட்டிவான வேன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களை பற்றி நெகட்டிவான விஷயங்களும் இருக்குதுங்க. இவங்க வந்து எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்தியாவில் கொண்டு வந்த காரணமே இவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய பணமால் நிறைய பணங்கள் வந்து இவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கதைகள் இவங்களை சார்ந்து நிறைய விஷயங்கள்ன்றது பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது நிறைய இருந்தாலுமே கூட தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பெண்மணியாக தான் இவங்க வாழ்ந்துருக்காங்க. அதுவும் பத்திரிகைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2024 வந்த பத்திரிகைகளில் ஒரு மிக சிறந்த பெண்மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்கள்ல, அதில் ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணிகளில் 100 பேரில் இவங்களும் பட்டியலில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 2வது அதிகமாக கிட்டத்தட்ட 15 வருஷம் 350 நாள் நாட்டை ஆண்ட 2வது பிரதமர்னு பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் தான். ஒரே பெண் பிரதமரும் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் தான். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இவங்க சார்ந்திருக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா சீக்கியர்களுடைய அந்த புனித இடத்துலேருந்து அவங்கள அகற்றணும்னு சொல்லிட்டு இராணுவ படைகளை இவங்க ஒரு இடத்துக்கு அமைச்சிருந்தாங்க. அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்கள சத்வத் சிங், பியான் சிங் அப்படின்ற 2 பேர் இவங்களை கொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில் அவங்க வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட 31 குண்டுகள் அவங்களுடைய உடலை தொலைக்க இந்திரா காந்தி அவங்க இறந்தும் போனாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு சுருக்கமாக பார்க்கப்படுது. இப்படி நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணாக ஒரு நாட்டில் ஒரு தனக்குன்னு ஒரு தனி இடத்த பதிச்சு ஒரு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியில் தனக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீர பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவங்களுடைய பர்த்டேவை தான் இன்றைக்கி இன்டகிரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் ஒருங்கிணைப்புக்காகவும் ஒரு டேவாக வந்து இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுகிறோம். நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு ஆன்டி டெரர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது அமெரிக்காவை தாயகமாக கொண்ட ஒரு விலங்கு தான். இந்த எறும்பு தின்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் சொல்லுவோம் தெரியுங்களா, எறும்பு மட்டும்தான் அது அதிகமாக தின்னும். இது கரீபியன், மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுது அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. இதுக்கு வாசனை மோப்ப சக்தி பயங்கர ஜாஸ்திங்க. இன்னொரு பக்கம் காது பயங்கரமாக கேட்கும், ஆனால் கொஞ்சம் பார்வை மட்டும் கொஞ்சம் டிம்மு மங்களாக தான் தெரியும். மொத்தமே ஒரு 4 இனங்கள் இருக்குது. அந்த 4 இனங்களில் 3 இனங்கள் அழிய போகுதுன்னு வழக்கமான அதே கான்செப்ட் முன் வச்சு இது எப்படியாவது பாதுகாத்தவன்னு சொல்லிட்டு பிரேசில் நாட்டை சேர்ந்த தொண்டு நிறுவனங்களால் 2014 உருவாக்கப்படுதுமா இன்றைக்கி வேர்ல்டு ஆன்டி டெரர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க நவம்பர் 19. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு என்டர்பிரனர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பெண் தொழில் முனைவோர்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இது. முறையாக பார்த்தீங்கன்னா வெண்டி டைமண்டா அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணாங்க, அண்டூரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சின்னதாக ஒரு குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு உதவிகளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக மறுபடியும் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தவங்க இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணவங்க பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகி போக ஆரம்பிச்சுது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய இதழ்கள் இவங்களை பற்றி வெளில வர ஆரம்பிச்சுது. 2014 பார்த்திங்கன்னா ஒரு நியூயார்க்கில் நடந்த ஒரு மாநாடு, இது ஐக்கிய நாடுகள் ஒரு பெரிய சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 144 நாடுகளை சேர்ந்தவங்க இதில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. பெண்களுடைய குழுக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வர ஆரம்பிச்சுது. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க பெண் தொழில் முனைவோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழுக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக நிறைய பெண்கள் பயனடைகிறாங்க. அந்த பெண்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பங்கள் பயனடையுது. இதெல்லாமே நம்ம ஒரு சின்ன வயசில் நம்ம இருந்தப்போ யோசிச்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட்லாம் இல்லாததுக்கு முன்னாடியே இந்த தையல் மிஷினை வச்சு பாதுகாக்கிறது, இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய குடும்பங்களில் அப்பாக்கள் இல்லாத வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி வேர்ல்டு என்டர்பிரனர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 19. நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு மொனாக்கோல ஒரு டேங்க. இது வந்து அவங்க நாட்டினுடைய 2005 ஆல்ஃப்ரெட் 2வது ஆல்ஃப்ரெட் அப்படின்றவங்க அரியணை ஏறினாங்க. ஏன்னா பல நாடுகளாக அவங்களால ஒரு சுதந்திரத்தை அறிவிக்கவே முடியாமல் தான் மொனாக்கோ இருந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு கடைசியாக அவங்களுடைய நாட்டில் ஒரு ராஜா ஆல்ஃப்ரெடோன்றவங்க அரியணை ஏறின அந்த நாள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. அப்படியே ஒரு அரியணை அதனால தான் இன்றைக்கி நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு மொனாக்கோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. பறவையினுடைய எச்சம் விசாக்காக காத்திருந்த மனிதனின் பாஸ்போர்ட்டில் விழுந்தது. பாவம் பறவைக்கு தெரியாது, நாடு விட்டு நாடு செல்ல மனித இனத்துக்கு பாஸ்போர்ட் தேவை என்று. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட எப்படி நாங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.